நாங்க 400 சீட் ஜெயிப்போம் 500 சீட் ஜெயிப்போம்னு கதை விட்ட பாஜகவால ஆட்சி அமைக்க தேவையான 272 சீட்டை கூட ஜெயிக்க முடியல. பாஜக செஞ்ச பாவத்துக்கு ஏத்த தண்டனைய மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்துட்டாங்க. தனி பெரும்பான்மை இல்லாம சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கை காலில் விழுந்து பிரதமரா பதவியேற்றிருக்காரு மோடி. பாஜக மட்டுமில்ல, அந்த கூட்டணியே கேவலமான கூட்டணிங்கிறதுக்கு ஒரு புள்ளி விவரமே சாட்சி. அதாவது பாஜக கூட்டணி சார்பில் 293 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 33.2% பேர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க. மீதி இருக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தர் கூட இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க இல்லை. மதசார்பற்ற இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்கிற ஒரு கூட்டணி மொத்தமாக சிறுபான்மையினரை புறக்கணிச்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த கூட்டணி யாருக்கான கூட்டணின்னு சந்தேகம் வருது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட 235 பேரில் இஸ்லாமியர்கள் 7.9%, சீக்கியர்கள் 5%, கிறிஸ்தவர்கள் 3.5%. அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. சிறுபான்மையினரை மொத்தமாக புறக்கணிச்ச பாஜகவால ராமர் கோயில் கட்டப்பட்ட ஃபைசாபாத் தொகுதியில ஜெயிக்க முடியலங்கிறது தான் வரலாறு. அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கே பயம். மக்கள் அவங்கள விரும்பல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொல்லைப்புறத்து வழியாக வர்றது அழகில்லை. வரணும் இவங்க 2 பேர் சரி பதவிக்கே வந்ததாக இருக்கட்டும், அவங்களால நல்ல திறமைன்னு சொல்லிட்டு பிரதமர் அவங்களுக்கு பதவி கொடுக்குறதா இருக்கும். ஆனால் அவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க நாற்கர சாலை கொடுத்தாரு. திமுக மத்திய கூட்டணியில் அங்கே வகித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டம் எத்தனை தான். இவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு தெரியும், நின்னா அவங்க 0 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க, நோட்டாக கீழே போயிடுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும். இப்போ மோடி சொன்னார் திமுக இன்னும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிடும், அவங்களால வர முடியாதுன்ட்டு. இப்போ அவங்க 40க்கு 40 அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்களே. ஏமா பெல்ட்டுமா, தே ஆர் ஹேவிங் த பெல்ட், கிராஸ் பெல்ட்டு, பிராமின் டாமினேஷன், ஆர்எஸ்எஸ்னுடைய டாமினேஷன் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எந்த எலெக்ஷனில் நிற்கலை. ராஜ்யசபா எம்பி அவங்கள எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? அப்போலாம் இருக்கிறவங்களாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒன்றுமே தெரியாதவங்களாம் இது. அவங்க ஆக்சுவலாக போட்டி விட்டுருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதான் அதனோட உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ அண்ணாமலையெல்லாம் நின்னார், ஜெயிச்சாரா, டெபாசிட் எழுதிட்டாரா? அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதோட மோசமான கதி தான் வந்திருக்கும். இதான் அதனோட உண்மை. மக்கள் விரும்பலை. அவங்க இப்போது ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க, பொருளாதாரம் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் பேஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம். நீட்டு இந்த காரணம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாமே காரணம் அவங்க தான். அதனால தான் மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதுதான் அவங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு காசு இல்லைன்றாங்க. அப்புறம் அவங்க பதவி மட்டும் வேணுன்றது எதுக்கு கேட்குறாங்க? அது எதுக்காக கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. அது மாதிரி